வணக்கம் என் அன்புள்ளங்களே. இன்று என்னவென்றால் இன்று ஒரு ஸ்பெஷல் டே. என்னென்றால் நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய அக்கா சுவிஸில் இருந்து வந்திருக்கிற மெனா ஃப்ரம் கெவின் கிச்சன் அக்கா அவவை கூட்டிக் கொண்டு நாங்கள் இந்த டொரண்டோவில் உள்ள தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆலய வழிபாடு ஒன்று செய்கிறவ மிட்லேண்ட் என்ற சிட்டியில் நாங்கள் அங்கே போக போகிறோம். அக்காவை கூட்டிக் கொண்டு அக்காவும் அக்கான டோட்டரும் எல்லோரும் சேர்ந்து போக போகிறோம். நான் உங்களுக்கு அங்கே போனதுக்கு பிறகு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் வடிவாக காட்டுறேன். நீங்கள் பாருங்கோ. எங்களோட நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தால் இறங்க போகிறோம். இப்போ 10:30 கனடா டைம். நாங்கள் கொஞ்ச நேரத்தால் இறங்க போகிறோம். நாங்கள் அங்கே வந்து எல்லாம் வடிவாக காட்டுறோம். நீங்கள் பாருங்க. Medium sweet tea with 1 milk, yeah. That's all right. That's all. ஹாய், அக்காவோட நாங்கள் 3 hours ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டோம் மிட்லேண்ட் சர்ச்சுக்கு. நிறைய சனமாக இருக்குது. பார்க்கிங்கே இங்கே இல்லை. எங்களை கூட்டி கொண்டு வந்த மைக்கன்னா பார்க் பண்ணுறதுக்காக காரை கொண்டு போயிட்டேன். வந்து லாங் ஜேர்னி தான். என்ன செய்கிறது, நிறைய ஜனங்கள் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் தான். கிறிஸ்தவ பிள்ளைகள் வந்திருக்கு, இந்து பிள்ளைகள் வந்திருக்கு, முஸ்லீம் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எல்லா மதத்தினர்களும் இங்கே வருகிறார்கள். நல்ல ஒரு ஆராதனை. இரத்த சாட்சியாக மரித்தவர்களுடைய இதுதான் இங்கே கட்டியிருக்கு. ஆகவே நாங்கள் அதில் இருக்க பார்க்க போகிறோம். ஓகேயா? எங்களோட கூட பயணிக்கிறீங்களா? வாங்க. இதுதான் அந்த ஆலயம். நாங்கள் இந்த ஆலயத்துக்கிட்ட ரீச் பண்ணிட்டோம். பேரங்க பிறந்த யார மக்கள், எங்கள் தமிழ் மக்கள் எல்லா இடத்துல இருந்தும் டொரண்டோ ஃபுல்லாக இருக்கிற ஆக்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இதுதான் அந்த ஆலயம். அக்கா என்னன்னா உங்களை ஒரு சப்ஸ்கிரைபர் பார்க்க வந்து நிற்கிறார், ஹோல் பண்றார். நான் சொன்னா கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஒரு சந்திச்சுட்டு வருவோமா? இந்த மாதிரி இன்னும் தெரியுமா? எனக்கும் தெரியாது. இப்ப இவாட நான் இப்ப இவாதான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. ஓகே, வணக்கம். சந்தோஷம். நீங்கள் தான் இந்த மன்னா கெவின் ஃப்ரம் கிச்சன். நான் உங்களோட கால் பண்ணி கேட்டிருந்தேன் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி. பட் நீங்களும் இங்கே வந்து சொல்லி நாங்கள் இப்போ மிட்லேண்ட் சர்ச் கனடா இருக்கிறேன். வந்து இவாக நான் கால் பண்ணியிருந்தேன். நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய உங்களோட வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்ல. லைக் பண்ணுறேன். நான் இந்த பெல் பட்டன் கூட அமர்த்தினா உங்களுக்கு சத்தம் கேட்கும்போது தெரியாது எனக்கு. பட் நான் என்ன அப்படி தம்பி வேண்ட சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் பார்த்துருக்கிறேன். அவன் நல்ல கிராமத்து எனக்கு இங்க கனடால ஒரு பிரதர் அந்த பிரதராக இருக்கணும். அதை அந்த வீட்டை சொல்லி எப்படி நான் செய்து பார்த்துருக்கேன். நான் புக் பண்ணல, நான் போய் சொல்லக்கூடாது. செய்து சாப்பாடு தந்திருக்கேன் எனக்கு. பட் நல்லா இருக்குது. உங்களோட இதுகள் வந்து எங்களோட தமிழ் சமூகங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்குது. நம்புறேன் இதை நீங்க தொடர்வீங்கன்னு சொல்லி. அந்த வேலையில அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்ப எங்களோட சொந்தக்காரன் நிறைய பேர் வாங்கிக்கணும் இந்த சைட்டுக்கு. அதையிலேயும் நான் இப்ப உங்களை காட்ட போறேன். அதுக்கு நீங்க ஓகே தானே? எந்த பேர் சுதாகரன். நான் வந்து கனடாவில் இப்ப 3 வருஷமா தான் இங்க இருக்கேன். ரீசன்ட்லி தான் உங்களோட வீடியோக்கு நான் பார்த்தேன். தெரியாது, ரீசன்ட்லியா நான் யூடியூப் பார்த்து உங்களுக்கு வந்துருக்கேன். லாஸ்ட் டைம் நீங்க இந்த நகரா போட்டு வந்திருந்தீங்க, அந்த வீடியோலாம் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க கனடால வந்திருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் எந்த இடம்? நான் வந்து சண்டைக்கு பாய். அந்த மரண விசாரணை அதிகாரி ஜெயங்க தெரியுமா? வள்ளுவர் அகாடமியில தெரியும். இன்ஸ்டியூட் எல்லாம் அமைச்சிருக்காரு. அவர் வந்து எங்களோட அக்காட மாலை தான் மேரி பண்ணார். அவரும் இப்ப கண்டிப்பா எல்லாம் இருக்கு.
உங்களுக்கு எவரை தெரியுமா? தெரியும். அவர் எனக்கு ஒரு ரிலேட்டிவ் தான். கேட்டா தெரியும். எங்க அப்பாண்ட பேரை கேட்டா தெரியும் சுகாதாரம் சொல்லி. உங்களுக்கு இந்த பேர்? எந்த பேர் சுகர் சார். ஓகே, நான் சொல்றேன். ஆனா அதை வீடியோ பார்க்கறது. ஓகே. நிறைய பேர் உங்களோட வீடியோ பார்க்கணும். நானும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் நிற்கிறீங்க. என்னோட வந்தவர் இவர் தான். இவருக்கு நான் அண்டே சொல்லியிருந்தேன். ஹாய் தம்பி, எங்க இருக்கீங்க? சந்தோஷம். இவதான் அக்கா மேனா ஃப்ரம் கெவின் கிச்சன். நான் பெருசாக சொல்லல. இப்போ நான் அறிமுகப்படுத்துவேன். வாங்க நிறைய பேர் இருக்கிறோம். நான் எங்களோட இடத்த காட்டுங்க. ஹாய் ஹோம். என்ன வந்துட்டீங்க உங்களோட கோயிலுக்கு? நாங்கள் சரியான டிராஃபிக் ரோட்டில் 3 hours ஆயிடுச்சு. 2 hours வேற பிந்திட்டு நாங்கள். நீங்க என்ன மாதிரி ஒன் டைமுக்கு வந்துட்டீங்க? நாங்கள் வெளியால் இறங்கிட்டோம். 8க்கு இறங்கினோம். 8க்கு இறங்க பெருசாக டிராஃபிக் இல்லை. வந்து கோயிலுக்குள்ளே போய் சர்ச்சுக்குள்ள ப்ரே பண்ணி எல்லாம் செய்துட்டு அப்படியே வந்து சேமாலை அதில் சேமாலை போட்டு மாத்திரம் சரி. ஆமாம், அதை மாற்றிட்டு இப்போ அப்படியே வந்தோம். மாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. ஏதோ மாஸுக்கு போய் ப்ரே பண்ணி அதில் மாசெல்லாம் பார்த்துட்டு நல்ல வெதர் இன்றைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நல்ல என்னென்னு சொல்கிறேன், இதில் நிற்கவே நல்ல குழுவுலன்னு இருக்குது. சரி, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்டோம். நிறைய மல்டி கல்ச்சர் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணினோம். நான் இன்றைக்கு ஒரு கறி வச்சேன். மேனா ஃப்ரம் கெவின் கிச்சன் ரெசிபியில் கேட்ட ஒரு கறி வச்சேன். அதுக்கும் கொடுத்துறேன். டேஸ்ட் பார்த்துருப்போம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். எல்லாம் அதையெல்லாம் என்ஜாய் பண்ணி நிற்கிறோம். வந்து நிற்கிறோம். நல்லா இருக்குது. நல்ல இடம். உங்களுக்கு இந்த இடம் எல்லாம் பிடிச்சதா? நல்ல இடம். நல்ல இடம். ஈவன் லண்டன்ல கூடி வாஷிங்கம் சர்ச் என்று சொல்லி அங்க இருக்குது இங்கிலாந்துல. அதே மாதிரி மற்ற இடங்கள் இப்ப சுவிஸ், பிரான்ஸ் அதுகளை பத்தி எனக்கு தெரியல என்ன நேமோட இருப்பது. கனடாவில் வந்து இது மிட்லாண்ட் சர்ச் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த சர்ச்சுக்கான ஒன்லி கிறிஸ்டியன் பீப்புள் மட்டும் வரையில, ஹிந்துஸ், முஸ்லிம் எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் வந்து இங்க வழிபாடுகளை செய்து நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போயினார். நம்பிக்கையான ஒரு சொல்லி மனுஷன் வாழ்க்கை என்னத்துல நம்பிக்கை. நீங்க எல்லாரும் இந்த கடவுள் விசுவாசத்தோட ஓகே. இது பூங்கா எனக்கு அருமையான ஒரு சகோதரி. அவ வந்து அண்ணி பாருங்க, அண்ணியை பாருங்க. இவதான் மூத்த அண்ணி. தேங்க்யூ. சரி, உங்களோட இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ஆசையா இருக்கு. பூங்கா மாதிரியே இருக்கிறீங்க. நல்லா இருக்கு. வந்தா உங்களை சந்திக்கிறோம். நிச்சயமா கூட சேனல் எல்லாம் பாக்கலாம். கூர்ல இல்லை, இங்கால இருக்கிறோம். லவ் நீங்க வந்தா கூருக்கு கூட்டிட்டு போவோம். ஒரு பிரச்சனை எல்லாரும் ஒரு பில்டிங்ல இருக்கிறோம். அண்ணியோட 35 years ஒரு பில்டிங்ல இருக்கணும். நல்லது. உண்மையிலே இப்போ நாங்கள் நல்ல சாப்பாடு ஆண்டவரை நாங்கள் தெரிஞ்சிட்டோம். இந்த ரத்த சாட்சிகளாய் மறித்தவர்களுடைய அந்த எல்லாம் போட்டு பாருங்க. நீங்கள் கட்டாயமாக இந்த ஆலயத்துக்கு வர வேணும். வந்து இதுகளை எல்லாம் பார்த்து எப்படி இவர்கள் ஆண்டவர்களை வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இங்கே வந்தால் தான் அதை கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது எல்லா பிள்ளைகளுக்கும் இங்கே நன்மைகள் கிடைச்சிடும். உண்மையாக அவ்வளவோ இந்த பாரத்தோடும் வேதனையோடும் இருந்த பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆலயம். ஆனபடியாக எல்லாரும் இங்கே வந்து நல்ல அந்த என்னென்ன ஆறுதலை பெற்றுக்கொண்டு போவார்கள். அடுத்தது நாங்கள் ஃபேமிலியாக வந்தோம். ஃபேமிலி மாத்திரமில்லை, எங்களோட ஃபேமிலியில் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்தார்கள். உண்மையில் ஐக்கியப்படுறதானே அதில் நான் ஆண்டவர் இருப்பேன். எல்லாரும் ஐக்கியப்பட்டு கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் பங்கிட்டு சாப்பிட்டோம். மேலதிகமாக அனுஷா, டொமி சொல்ல போகிறார்கள் என்னன்றது. ஹாய். நாங்கள் அக்காவை கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு நல்ல வெதரும் இங்கே வந்து இந்த இடம் மிட்லாண்ட் சர்ச்ன்னு சொல்லி சொன்னால் இங்கே ஒரு நல்ல இடம். பெரிய நான் நினைக்கிறேன் எத்தனையோ ஏக்கர் நிலம், எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. பெரிய லேண்ட் இது. அப்போ எல்லாரும் நான் நினைக்கிறேன் more than 3 lakh people இன்றைக்கு வந்திருப்போம். இங்கே வந்து எல்லாரும் நிற்கிறோம். இரவு 8 மணிக்கு பிறகு தான் போவினோம்.
நல்ல சந்தோஷமா இருக்கும். எங்களோட தமிழ் மக்கள் எல்லோரையும் பார்த்தது சந்தோஷம், ஆண்டவரை தரிசிச்சது சந்தோஷம். ஒவ்வொரு வருஷம் இங்கே ஃபெஸ்டிவல் மாதிரி பெரிய இதாக நடக்குமா. அப்படி நாங்கள் நிறைய சனம் இங்கே வருவாங்க. 50-60 மேலே ஒவ்வொரு வருஷம் வருவாங்க. இந்த வருஷம் அதை விட கூட நிற்கவே இடம் இல்லை, கார் பார்க்கிங் எல்லாம் உங்களுக்கு விடவே இல்லை. அப்படி ஒரு நிறைய சனத்தொகை வந்துச்சுது. நாங்கள் நிறைவான பூசையும் கண்டு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நாங்கள் எல்லாம் இப்போ சுற்றி பார்த்துட்டு இப்போ ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இதில் நல்ல இதாக இருக்குது, நல்ல காற்றோட்டம், நல்ல வெயிலுக்கு வெயிலும் கூட தான். அப்போ நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். இதில் இருந்து உங்களோட ஷேர் பண்ணுறோம் எல்லாத்தையும். இனி நாங்கள் ஒரு 7 மணி அப்படி வீட்டுக்கு திரும்புறதுக்கு ஆயத்தமாக ரெடி பண்ணுவோம். ஆனால் அது இப்போயும் இன்னும் டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. தேங்க்யூ. அன்பு உள்ளங்களே, இத்துடன் எங்கள் விலோக்கை முடிக்கிறோம் இன்றைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் எப்பொழுதும் உங்களுக்கு ஒன்று சொல்றது, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு தான் சொல்றது. இதை ஒரு சந்தோஷத்துக்காக தான் செய்யறேன். எல்லாருக்கும் பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் இருக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா இருக்கும்போது உங்கள் ஆயுசு பெறும். ஓகே, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. God bless you. Bye bye.